அண்மைச் செய்தி. பழைய குற்றாலத்தில் வனத்துறையினர் சோதனை சாவடியை அமைத்துள்ளனர். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுந்தர மகேஷ் இணைப்பில் இருக்கிறார். சுந்தர மகேஷ், கூடுதல் விவரம் என்ன? பிரியதர்சினி, தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள பழைய குற்றாலம், குற்றால பிரதான அருவி, ஐந்தருவி ஆகிய அருவிகள் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் பழைய குற்றால அருவி என்பது வனத்துறை பகுதியில் இருந்து வருகிறது. வனத்துறையின் பகுதியில் இருந்து வருவதாக குறிப்பிடத்தக்கக்கூடிய இந்த பகுதியானது முழுவதுமாக பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் தற்போது வரை இயங்கி வந்தது. இந்த சூழ்நிலையில் நாம் ஏற்கனவே புதிய தலைமுறை வாயிலாக இந்த இடம் வனத்துறைக்கு ஒப்படைக்கப்பட உள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி உள்ளதாக பல நாட்கள் முன்பே செய்தி வெளியிட்டிருந்தோம். அதனைத் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகள் ஒவ்வொரு நாளும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் இருதரப்பு, அதாவது பொதுப்பணித்துறை மற்றும் வனத்துறை சார்பில் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு நடவடிக்கையாக வனத்துறையிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. நேற்று வனத்துறை அமைச்சர் மற்றும் வனத்துறையினுடைய அதிகாரிகள் பலர் பழைய குற்றால அருவி பகுதியில் ஆய்வை மேற்கொண்டனர். இந்த சூழ்நிலையில் தற்போது அந்த பகுதியில் பழைய குற்றாலம் வனத்துறையினுடைய இடம் ஆரம்பிக்கக்கூடிய இடத்தில் தற்போது சோதனை சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சோதனை சாவடியில் வனத்துறையினர் தற்போது பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரக்கூடிய அனைத்து சுற்றுலா பயணிகளையும், அங்கு வரக்கூடிய ஆட்டோ உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களையும் சோதனை செய்து அதில் இருந்து வனத்துறை பகுதிக்குள், அதாவது வனப்பகுதிக்குள் அனுமதிக்கப்படாத பல்வேறு பொருட்களை கொண்டு செல்வதை தடை செய்து வருகின்றனர். குறிப்பாக பாலித்தீன் கவர்கள், சோப்பு, எண்ணெய் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் அந்த பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தடுத்து அவர்களிடமிருந்து சுற்றுலா பயணிகள் கொண்டு செல்வதை வாங்கி அதை அப்புறப்படுத்தி வருகின்றனர். தற்போது இந்த சோதனை சாவடி அமைக்கப்பட்டுள்ளது இந்த பகுதியில் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பல்வேறு தரப்பினர் வனத்துறையிடம் பழைய குற்றால அருவியை ஒப்படைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்த சூழ்நிலையில் இந்த சோதனை சாவடி அமைக்கப்பட்டுள்ளது இந்த பகுதியில் மிகுந்த ஒரு மக்களிடையே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ஏற்கனவே அதற்கு முன்பாக கார் பார்க்கிங் பகுதியானது முன்பு அமைக்கப்பட்டு அங்கு செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் வனத்துறை பகுதிக்கு செல்வது தடை செய்யப்பட்டது. தற்போது ஆட்டோக்கள் மற்றும் அரசு பேருந்து மட்டுமே அருவி வரை அனுமதிக்கப்பட்டு வருகிறது. தற்போது இந்த சோதனை சாவடி அமைக்கப்பட்டுள்ளதால் மேலும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படக்கூடிய சூழ்நிலையும் வனத்துறை கையகப்படுத்தக்கூடிய நிலையும் ஏற்பட்டுள்ளதாக இங்குள்ள பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். வனத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் சென்றதுக்கு அப்புறமா அடுத்தடுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுந்தர மகேஷ்.